Om Sharanabhava. Good morning, brothers and sisters. So today class we are going to revise the topic of unit number 1 and unit number 2. ஸோ நம்ம வந்து என்னென்னா ஆல்மோஸ்ட் வி ஹேவ் கவர்டு 5 யூனிட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 5 யூனிட்ஸில் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 யூனிட்ஸ் வந்து என்னென்னலாம் டாபிக்ஸ் வந்து ஸோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத ஜஸ்ட்டு நம்ம வந்து ரீகலெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து என்னென்னா ஓவர் வோல்டேஜஸ் இன் எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம். ஸோ ஓவர் வோல்டேஜஸ் இன் எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டமில் ஸோ என்ன காசஸ் ஆஃப் ஓவர் வோல்டேஜஸ் எப்படிலாம் வரலான்றதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ எதனால் வரலாம் அப்படின்னா இன்டர்னல் காசஸ், எக்ஸ்டர்னல் காசஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்டர்னல் காசஸில் ஸோ தட் இஸ் த சுவிட்சிங் சர்ஜஸ்னால் வரலாம், ஸோ இன்சுலேஷன் பிரேக் டவுன்னால் வரலாம், ஸோ ஆர்க்கிங் கிரவுண்ட்னால் வரலாம், ஸோ இந்த ஓப்பன் சர்க்யூட்னால் வரலாம். தட் இஸ் சடனாக வந்து என்னென்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் எனர்ஜைசேஷன் பண்ணாலோ இல்லை கெப்பாசிட்டர் பேங்க்கு, ஸோ சடன் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜிஸு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஓவர் வோல்டேஜஸ் மேபி அக்கஸ். ஸோ இதனால் என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம வந்து இன்சுலேஷன் பிரேக் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி காயில் வைண்டிங் போயிடும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஆயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதோட லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ்டர்னல் காசஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்னிங்கிறது எக்ஸ்டர்னல் காசஸ். ஸோ லைட்னிங்னால் வரும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஓவர் வோல்டேஜஸ், திஸ் இஸ் எ வெரி வெரி ஹை வோல்டேஜஸ், நார்மல் வோல்டேஜை விட 6 times மோர் தேன் 6 times ஆஃப் வோல்டேஜஸ் தட் மே பி அக்கர்ஸ் இன் ஏ பவர் சிஸ்டம், ரைட். ஸோ லைட்னிங் எப்படி அக்கர் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து டயக்ராம்ஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ லைட்னிங்கில் தட் இஸ் எ பாசிட்டிவ் சார்ஜ் க்ளவுடு, நெகட்டிவ் சார்ஜ் க்ளவுடு, 2 க்ளவுடு இருக்குது. க்ளவுடுக்கு வந்து தியரிஸ் வந்து பார்த்துருக்கோம், ரெனால்ட்ஸ் தியரி, மேசான்ஸ் தியரிலாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ எப்படி வந்து சார்ஜ் வந்து அக்குமுலேட்டட் இன் எ க்ளவுடு, ஸோ க்ளவுடோட பேஸில் எப்படி சார்ஜஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகும் அப்படின்றது வந்து ஸோ ஏர் கரண்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதிலருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நெகட்டிவ் சார்ஜ் க்ளவுடு வென் இட் இஸ் கோயிங் டு பி பாசஸ் டு த கிரவுண்டுக்கு வந்து ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜஸை கொண்டு வர்றது டர்ட் லீடர்னு பேர். ஸோ பிரான்ச்சஸாக வந்து கிளையாக வந்து பிரியும். ஸோ இந்த சார்ஜஸ் அந்த பாயிண்ட் வந்து நீடில் மாதிரி கொண்டு வரது வந்து வென் இட் இஸ் கோயிங் டு பி ரீச்சஸ் த கிரவுண்டு டச் ஆகிறதுக்கு முன்னாடியே கிரவுண்ட்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வில் பி ஸோ ரெண்டுமே கொலாய்ட் ஆகிட்டு நமக்கு வந்து என்ன ஆகும், லைட்னிங் ஃப்ளாஷ் வந்து அக்கர் ஆகும். ஸோ வந்து எது அக்கர் ஆகும், கொலாய்ட் ஆகுது பாசிட்டிவ், தட் இஸ் த தண்டர் தான் ஃபஸ்ட்டு, அடுத்தது தான் லைட்னிங் அக்கர் ஆகும். ஆனால் நமக்கு பார்க்குற விசிபிள் லைட்டோட வெலாசிட்டி வந்து அதிகமாகனால நம்ம கண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மின்னல் வந்து தெரியும், ரைட். ஸோ இதில் லைட்னிங்கோட மேத்தமெட்டிக்கல் மாடலிங் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அண்ட் ஆல்சோ டெம்ப்ரரியாக வர ஓவர் வோல்டேஜஸ், பவர் ஃப்ரீக்வன்சி வோல்டேஜஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதனால் எப்படிலாம் டெம்ப்ரரி ஓவர் வோல்டேஜஸ்லாம் வரும்ன்றதும் பார்த்துருக்கோம். ஸோ லைட்னிங்லேயே இன்னொன்று கேஸ் வந்து என்ன பார்த்துருக்கோன்னா டைப் ஏ லைட்னிங்கு, டைப் பின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஏ, கிளாஸ் பின்னு சொல்லிட்டு லைட்னிங் டிஸ்சார்ஜஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்சுலேஷன்ஸ் எப்படி ஃபெயிலியர் ஆகும், ஸோ அதோட இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டால் ஆப்ஜெக்ட்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் அக்கர் ஆகிறது வந்து டைப் பி. டைப் ஏ ஒன்று நம்ம வந்து பார்த்துருக்கோம், டைப் ஏ ஆஸ் வெல் அஸ் டைப் பி வந்து பார்த்துருக்கோம். ஸோ கரோனா எஃபெக்ட் எப்படி வரும், இஸ்ஸிங் சவுண்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே நீங்கள் கரோனா எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க, ரைட். ஸோ இதோட எஃபெக்ட்ஸ்லாமும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ பியூலிஸ் லாட்டிஸ் டயக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ லாஸ்ட் கிளாஸில் எப்படி ட்ராவலிங் வேவ் வந்து என்னென்னா வென் இட் இஸ் கோயிங் டு பி ரீச்சஸ் எ ஜங்ஷன் இட் வில் பி ரெஃப்ளெக்டட். ஸோ இது ஈக்குவேஷன்ஸ் போட்டு நம்ம வந்து ஒரு 2 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ பியூலிஸ் லாட்டிஸ் டயக்ராம். ஸோ நம்ம வந்து இதோட ஹிஸ்ட்ரி வந்து ஒரு டைமில் என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் பியூலிஸ் லாட்டிஸ் டயக்ராமில். ஸோ அனதர் ஒன் இஸ் த ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஓவர் வோல்டேஜஸ். ஸோ என்னென்னலாம் ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ கவுண்டர் பாய்ஸ் வயர்ஸு, கிரவுண்ட் வயர்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா கிரவுண்ட் ராட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஓவர் வோல்டேஜஸ் வரதுக்கு சர்ஜ் அரெஸ்டர்ஸ், லைட்னிங் அரெஸ்டர்ஸ், சர்ஜ் அப்சார்பர்ஸ்,
ஸோ இதெல்லாமும் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து யூனிட் நம்பர் 1ல் வந்து பார்த்துருக்கோம். ஸோ யூனிட் நம்பர் 1ல் ஒரு 2 மார்க்கில் வந்து பார்த்து கேட்குறாங்க அப்படின்னா ஐசோக்ரோனிக் லெவல் ஆர் தண்டர் ஸ்டோம் டேஸ்ன்றது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸும் இதிலேருந்து வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ கம்பேர் டு அதர், ஸோ ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அட் த சென்டிங் எண்ட், ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அட் த ரிசீவிங் எண்ட். சென்டிங் எண்டில் -1, ரிசீவிங் எண்டில் +1. ஸோ அது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட்டு. ஸோ அதில் டவர் ஃபுட்டிங் ரெசிஸ்டன்ஸ் கேட்கலாம். ஸோ வேல்யூஸ், ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து வேல்யூஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதே மாதிரி சர்ஜ் இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து கேட்கலாம். சர்ஜ் இம்பிடன்ஸ் வேல்யூ ஒவ்வொரு கேபிளுக்கு என்ன, டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு என்ன, ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா அதை கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ அடுத்தது டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். ஸோ டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுனில் மெயினாக வந்து பாசன்ஸ் லான்றது நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ பாசன்ஸ் லா, ஸோ அதோட ஃபஸ்ட் அயனைசேஷன் கோஎஃபிஷியன்ட், செகண்ட் அயனைசேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஆஸ் வெல் அஸ் இதில் மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக் டவுன். ஸோ பிரேக் டவுன் வந்து வேக்யூம் பிரேக் டவுன் இருக்குது, லிக்விட் பிரேக் டவுன் இருக்குது, கேஸ் பிரேக் டவுன் இருக்குது, கமர்ஷியல் டைஎலக்ட்ரிக் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 4 பிரேக் டவுனுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது, மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன்னா அதுக்கு என்னென்ன மெக்கானிசம்ஸ் இருக்குது, வேக்யூம் பிரேக் டவுன்னா அதுக்கு என்னென்ன மெக்கானிசம்ஸ் இருக்குது, லிக்யூட்னா அதுக்கு என்னென்ன இருக்குது, ஸோ ஆஸ் வெல் அஸ் சாலிடுக்கு என்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் வந்து நாம் வந்து மெக்கானிசம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ த்ரீ ஆர் 4 மெக்கானிசம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் ட்ரீயிங் அண்டு ட்ராக்கிங்கிறது சம்டைம்ஸ் திஸ் மேபி 2 மார்க்கில் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஸோ அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ், ஸோ என்னென்னலாம் இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதில் பிபிடியில் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக வந்து என்னென்னா டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் யூ கோ த்ரூ திஸ். இதை வந்து என்னென்னா ஒரு முறை நீங்கள் வந்து அந்த ஸ்லைடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து படிச்சிங்கனாலே யூ கேன் எம்சிக்யூவாக இருந்தாலும் சரி, ஸோ 2 மார்க் ஆஸ் வெல் அஸ் 13 மார்க் ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தாலும் ஸோ யூ கேன் பாஸ் இன் தட் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து என்னென்னா யூனிட் நம்பர் 1ம் யூனிட் நம்பர் 2ஓட ரிவிஷன்ஸ், ஸோ எம்சிக்யூவும் சைமல்டேனியஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ 5 யூனிட்ஸுக்கு. ஸோ புக்கு வந்து என்னென்னா நீங்கள் வந்து நாயுடு காமராஜின் புக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஜெரால்டின் அகிலான்னு சொல்லிட்டு 2 புக்கு இருக்குது. ஸோ அந்த 2 புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லா கிளாஸஸுக்கான மெட்டீரியல்ஸ் அனுப்பியிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் புக்ஸும் பிடிஎஃப் புக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அனுப்பியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகேன் யூ கோ த்ரூ த புக்ஸ் ஆஸ் வெல் அஸ் கிளாஸ் ஒர்க் நோட் புக்ஸும் வந்து என்னென்னா நீங்கள் புக்கில் பிபிடியில் இருக்கிறது, நம்ம பிடிஎஃப் மெட்டீரியல் அனுப்பியிருக்கிறது எல்லாத்தையுமே உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட் புக்கில் காப்பி பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் யூ ஹேவ் டு ரீட் அவுட் திஸ். ஸோ இதை படிச்சிங்கன்னா மட்டும்தான் எம்சிக்யூ உங்களால் பாஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ திஸ் மேபி எம்சிக்யூவில் இருக்கிற ஒரே டிஃபிகல்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸில் ஏதாவது நீங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே, படிக்காமல் சூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன்ஸ்னாவது 2 மார்க்கு 13 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏதாச்சும் எழுதுனா கூட அட்லீஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்காச்சும் இந்த ஃபேக்கல்ட்டி தே வில் அவார்ட் மார்க்ஸ். பட் திஸ் இஸ் கோயிங் டு பி எம்சிக்யூனா சிஸ்டம் இஸ் கோயிங் டு பி எவாலுவேட். ஸோ சிஸ்டமில் நீங்கள் கரெக்டாக எழுதுனா தான் மார்க்கு, இல்லைனா 0 மார்க் ஆகிடும். ஸோ பாஸ் பண்ணுற இது வந்து என்னென்னா ரேஷியோ வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் தான் போய்ட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து என்னென்னா படிங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வி வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ், ரைட்? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 யூனிட் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ லைட்னிங் வந்து ஓவர் வோல்டேஜஸ் எப்படி வருதுன்றது ஒரு டேப்லேஷன் போட்டே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ் வெல் அஸ் டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 யூனிட்டை நல்லா தரவு பண்ணுங்கள். பிரேக் டவுனில் இருக்கிறதும் ஆஸ் வெல் அஸ் ஸோ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், ஸோ இதெல்லாமும் வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் லைக் தட். ஸோ எவ்ரிதிங் ஐ ஹாவ் டு கம்ப்ளீட்டட் யுவர் போர்ஷன்ஸ் வந்து என்டையர் போர்ஷன்ஸ் வந்து என்னென்னா எந்த டாப்பிக்கும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து டீச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் யூ கோ த்ரூ த மெட்டீரியல்ஸ், ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ படித்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள், ரைட்? ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ.